Animations. பர்ஃபெக்ட்டா 120 டிகிரினால எப்படி தேனியால கூடு கட்ட முடியுது? சரியா சொன்னா நீ. தேனி தான் நம்ம நேச்சரோட பெஸ்ட் ஆர்கிடெக்ட்ஸ். அதனால தான் இந்த தேன்கூடு பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. அதே சமயம் மேத்தமேட்டிக்கலா ரொம்ப எஃபிஷியன்டான ஷேப்பா இருக்கு. அப்படியா? அது ஏன் ஹெக்ஸகனல் ஷேப் எடுத்துச்சு? இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்குல்ல. குறிப்பா ஏன் ஹெக்ஸகன் ஷேப் எடுக்கணும்? அணி சதுர வடிவத்திலையும், அதாவது ஸ்குவார்ஸ்லையும், அப்புறம் சமபக்க முக்கோணம் அதாவது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல கூட ஹெக்ஸகன் மாதிரி கேப்பே இல்லாம ஒன்னா சேர்க்கிறப்போ ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா ஹெக்ஸகனுக்கு சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் அதிகம். அதனால தான் பெரிய இடத்தோடையும் நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோடவும் அது இருக்கும். அதுவும் கம்மியான மெழுகுல இருந்தா போதும். அப்போ அந்த தேன்கூடு அதிக ஸ்ட்ரென்த்தோட, நிறைய ஸ்பேஸோட, நிறைய கெப்பாசிட்டியோட, ரொம்ப கம்மியான மெழுகோட சூப்பரா கூடு கட்டுற அளவுக்கு அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அந்த தேனியெல்லாம். வாவ், கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆமா நீ, இததான் பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் எஃபிஷியன்சினா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை எவ்வளவு பெஸ்டா நம்ம யூஸ் பண்ணி எவ்வளவு ஸ்டர்டியா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, லைட் வெயிட்டா இருக்கும். அப்படியே இந்த தேனியோட எனர்ஜியும் சேவ் பண்ணும். அதுவும் போக அதோட ரிசோர்ஸும் சேவ் ஆகும். ச்சே, நான் தேனி நம்மளை கொட்டுறதுனாலயே அதை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் இனி அப்படி பண்ண மாட்டேன் மார்க்கோ. இந்த தேன்கூடு மாதிரி இன்னும் என்ன இருக்கு? பசங்களா பாத்தீங்களா, அணிக்கு அடுத்த கேள்வி வந்துருச்சு. இந்த தேன்கூடு மாதிரி நேச்சர்ல இன்னும் என்னென்ன இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த தேனீக்கள் எல்லாம் எப்படி விடாமுயற்சியோட எவ்வளோ அழகா ஒரு தேன்கூடு கட்டுதுல்ல. அப்போ விடாமுயற்சி நமக்கு எவ்வளோ முக்கியம். இந்த விடாமுயற்சி பத்தி நம்ம திருவள்ளுவரையா பல காலத்துக்கு முன்னாடியே ஒரு குறளா சொல்லியிருக்காரு. அதை இப்ப பார்க்கலாமா? திருக்குறள் அறிவோம். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். குழந்தைகளே, எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க கடினமாக இருக்கும் என்று எண்ணி முயற்சியை கைவிடாமல் தளராமல் இருக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அதுவே ஒருவருக்கு பெருமையையும் வெற்றியையும் தேடித்தரும். Marko. Marko Animations.